இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2014 ரிலீஸ் ஆன ஜில்லா. இதில் விஜய் அண்ட் காஜல் அகர்வால் நடிச்சிருப்பாங்க. மோகன்லால் விஜய் சாருக்கு அப்பாவாக இருப்பார். இதில் ஸ்டார்டிங்கில் சின்ன வயசுலேயே விஜய் அவங்களுடைய அப்பாவை போலீஸ்காரர் ஒருத்தர் சுட்டு கொன்றுவார். அதனால் இவருக்கு போலீஸ்னாலே பிடிக்காது இந்த படத்தில். அதுக்கப்புறமா மோகன்லால் தான் சரி யாருமே இல்லாமல் இந்த பையன் இருக்கான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அவர் தான் வளர்ப்பார். நல்லா போயிட்டுருக்கோம். இவங்களுக்கு மோகன்லாலுக்கு வந்து ஒரு 2 குழந்தைங்க இருப்பாங்க. ஒரு பையன், ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்கள தம்பி, தங்கச்சின்னு அவ்வளோ பாசமாக அவர் பார்த்துக்குருவாரு. இவங்க ஃபேமிலி எப்படின்னா, மதுரையிலேயே ஒரு பெரிய ரவுடி ஃபேமிலி அந்த மாரி இருப்பாங்க. இல்லீகலான விஷயங்கள் நெறைய பண்ணுவாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இவங்களுக்கு மோகன்லாலுக்கு சில பிரச்சனைகளுக்கு போலீஸோடைய ஹெல்ப் தேவைப்படும். அப்போ வெளியில் நம்ம கேட்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் உள்ள ஒரு பையனே போலீஸ் ஆக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போலீஸ் ஆக்குறக்காண்டி ஒரு ஏற்பாடுலாம் பண்ணுவாங்க. ஆனால் இவருக்கு தன்னுடைய அப்பாவை கொண்டதே போலீஸ் அப்படின்றனால இவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள போலீஸ் ஆக்கிடுவாங்க. போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு சின்ன ஒரு ஒரு ஆபத்து ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்கும். அதில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. அதை பார்த்துட்டு தான் தன்னோட அப்பா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். நான் மக்கள்லாம் அழுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவார். அப்போ மோகன்லால் வந்து கேட்கவே மாட்டார். இப்படிலாம் பேசுனீங்கன்னா நீ என் பிள்ளையே இல்லை, வெளில போ, வீட்டை விட்டு வெளில போ அப்படின்லாம் சொல்லிடுவார். அதோட ஒரு தனியாக போயிடுவார். இவங்க அப்பாவுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டியே நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஆனால் அவர் இவரை பிள்ளையாவே ஏற்றுக்க மாட்டார். நம்மளுக்கு எதிராகவே திரும்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு கூட அவர் சொல்ல மாட்டார். தங்கச்சி கல்யாணத்துக்கு சொல்லாமலே வந்து கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ணிட்டோம் அவர் போவார். கடைசியில் இவங்க கூடவே இருக்கிற சம்பத் அவர் வந்து கூடவே இருந்து குளிப்பறிப்பார். அது வந்து மோகன்லாலுக்கு வந்து தெரியாது. லாஸ்ட்டில் மோகன்லாலோடைய பையன் சின்ன பையன் இருக்கார் இல்லையா, அவரை வந்து இவர் கொல்றதுக்கு முடிவு பண்ணியிருப்பார் சம்பத்து. இவரை எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுவார். ஆனால் அவர் இறந்து போயிடுவார். கடைசியில் தான் புரிய வரும் விஜய் தான் நல்லவர் அப்படின்னு. சம்பத்து தான் நம்ம கூடவே இருந்து நம்மளை ரொம்ப வில்லனாக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதே அவருக்கு அப்புறம் தான் புரிய வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்னோடய பையனாக இருந்துட்டு நீ அவனை வந்து கொன்றிருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் விஜய் சாரும் மோகன்லால் எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்துருவாங்க.